ஒரு காக்கா குளத்தில் இருக்கிற ஸ்வான் அன்னப்பறவை கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டுச்சாமா. நீங்கள் தான் உலகத்திலேயே ஹாப்பியான பேர்டு, உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் உங்களுக்கு ஃபேமிலியோடு வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க, என்ன எல்லாருமே விரட்டி விடுவாங்க, அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டுதாங்க. அதுக்கு அந்த ஸ்வான் சொல்லிச்சாமா, நான் ஹாப்பியான பேர்டு இல்லை, எனக்கு எல்லாருமே ஃபுட்டு தூக்கி எறிவாங்க. பேரட் கிளி தான் ஹாப்பியான பேர்டு, ஷோல்டரில் கிளி உட்கார வச்சுட்டு எல்லாருமே ஊட்டி விடுவாங்க, அதனால கிளிக்கிட்ட போய் கேளுங்க, அதுதான் இருக்கிறதுலையே ஹாப்பியான பேர்டுன்னு கிளிக்கிட்ட கேட்க சொல்லிச்சாமா. ஸோ இந்த காக்கா கிளிக்கிட்ட போய் கேட்குது, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் ஹாப்பியான பேர்டுன்னு நான் கேள்விப்பட்டேன், எப்படி இருக்குது அந்த ஃபீலிங் அப்படின்னு கேட்டுதான். அதுக்கு அந்த கிளி சொல்லிச்சாமா, நான் ஹாப்பியான பேர்டு இல்லை, பக்கத்தில் ஜூவில் நான் மயிலை பார்த்துருக்கேன், மயில் தான் இருக்கிறதுலே ஹாப்பியான பேர்டு, அது தோகையை விரித்து ஆடுற வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க, அதுக்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிச்சோம். ஸோ காக்கா பக்கத்தில் இருக்கிற ஜூக்கு போய் வெயிட் பண்ணி மயிலை பார்த்து கேட்குது, நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டுபிடிச்சிட்டேன், உலகத்திலேயே ஹாப்பியான பேர்டு நீங்கள் தான், அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சேன். அதுக்கு அந்த மயில் சொல்லிச்சாமா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஹாப்பியான பேர்டு, ஏன்னா நான் உள்ளுக்குள்ளே இருக்கேன், நான் வெளியே பார்க்கும்போது உங்களை யாருமே தொந்தரவு பண்ணுறதில்ல, யாரும் பிடிச்சி கூண்டில் வைக்கிறதில்ல, வேணுங்கிறத சாப்பிட்றீங்க, வேணுங்கிற இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் தான் ஹாப்பியான பேர்டு, நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு மயில் திருப்பி அந்த கேள்வியே காக்கா கிட்ட கேட்டுச்சோம். இதுதான் வாழ்க்கை. நம்ம லைஃப்பை மற்றவங்க லைஃபோட கம்பேர் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம லைஃபோட கிரேட்னஸே நமக்கு தெரியாமல் போயிடும். நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மளை மாதிரி யாருமே யோசிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம எவ்வளோ யூனிக் பாருங்கள். நம்மளோட குவாலிட்டிஸ் இன்னொருத்தங்களுக்கு இருக்காது, நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை நம்ம டெவலப் பண்ணாலே வாழ்க்கையோட தரம் உயர்ந்துடும். நம்ம அதை விட்டு போட்டு மற்றவங்களோட லைஃப் கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம்னா கம்பேரிசன் வெறும் நெகட்டிவிட்டியை தான் உண்டு பண்ணும், வேண்டாத சிந்தனைகளை தான் நமக்கு கொடுக்கும், நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்தையே தடுத்துரும். ஸோ கம்பேர் பண்ணாமல் வாழலாம், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை டெவலப் பண்ணணும்னு யோசிக்கலாம், வாழ்க்கையோட தரம் கண்டிப்பாக உயரும். மை நேம் இஸ் நியாஸ் பஷீர்.